ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை அங்கே நமக்காக அவர் எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். அது என்ன வசனம் என்றால், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார். உங்கள் அன்பு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? உங்கள் அன்பு மாயமற்ற அன்பா இருக்கிறதா, இல்லை மாய்மாலமான அன்பா இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட அப்படி அன்பு இல்லைங்க. ஏசப்பா கிட்ட மாயமற்ற அன்பு காணப்பட்டது. அதனால தான் அவர் எல்லாரையும் மன்னித்தார். தன்னை காட்டி கொடுத்தவனை மன்னித்தார், மறுதலித்தவன் மன்னித்தார், அடித்தவனை மன்னித்தார், எல்லாத்தையும் மன்னித்தார். காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா கிட்ட இந்த மாயமற்ற அன்பு இருந்தது. சரி, மாயமற்ற அன்புனா என்னங்க? அது உண்மையான அன்புங்க, வெளிப்படையான அன்பு. அந்த அன்பில் சுயநலம் இருக்காதுங்க. ஏசப்பா கிட்ட அந்த உண்மையான அன்பு இருந்தது, வெளிப்படையான அன்பு இருந்தது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் மாயமற்ற அன்பு இருக்குதான்னு சற்று ஆராய்ந்து பார்க்கணும். அந்த மாயமற்ற அன்பு இல்லையா, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. இல்லை அந்த அன்பு மாறி மாறி செயல்படுதா? அந்த மாயமற்ற அன்பு உங்கள்கிட்ட இருந்தால், நான் தீமை செய்ய மாட்டேன், நன்மை செய்வேன், யார் என்ன செய்ய மாட்டேன், பழி வாங்க மாட்டேன், இயேசுவை போல பொறுமையாக இருப்பேன், இயேசுவை போல தாழ்மையாக இருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னிடத்துல அந்த அன்பு வெளிப்படலப்பா, மாயமற்ற அன்பு எனக்கு தாங்க, உங்கள் அன்பு எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்களேன். இயேசுப்பா உங்களுக்கு தருவார். இந்த வார்த்தைப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.